வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். கண்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு நண்பர்களே. உடலில் அனைத்துமே முக்கியமான ஒரு உறுப்பு தான். கண்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கடவுள் பாருங்கள், நம்மை படைக்கும் போதே கண்களுக்கு இமைகளை கொடுத்துதான் படைத்திருக்கிறார். அப்படி என்றால் கண்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது? காரணம் என்ன? ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஏற்படுகிறது. இரண்டாவது, தொற்றுநோய் காரணமாக ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு கண்களில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் கூட பெற்றோர்கள் அதனை அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது. உடனடியாக மருத்துவரை சென்று சந்தித்து, கண் மருத்துவரை சென்று சந்தித்து அதற்குண்டான தீர்வுகளை உடனுக்குடன் காண்பது மிகவும் நல்லது. இல்லை என்றால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் கவனமாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். இப்போது உலகமே கணினி மயமாகிவிட்டது. கணினி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டு விட்டோம். அனைவரும் தொலைபேசி பயன்படுத்துகிறோம், கணினி பயன்படுத்துகிறோம். இதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் கண்களை மிகவும் பாதிப்படைய செய்கிறது. இதற்கு நாம் நம்மை எப்படி தற்காத்துக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது வெள்ளரிக்காய், அதாவது குக்கும்பர் என்று சொல்வோம் அல்லவா, அந்த வெள்ளரிக்காயை வட்டமாக நறுக்கி கண்களில் வைத்துக் கொள்ளலாம். இது கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது. ஒன்று. இரண்டாவது, ப்ளூ கட் கிளாஸ் என்று சொல்கிறார்கள். அதாவது ப்ளூ கட் கிளாஸ் அது என்ன செய்கிறது என்றால், கணினியிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை கண்கள் பாதிப்படையாமல் செய்கிறது, தடுத்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். கண் கண்ணாடி கடைக்கு சென்று நீங்களே ப்ளூ கட் கிளாஸ் என்று கேட்டால் அவர்களே உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துவது, எப்படி சொல்வது, வகைகள் இருக்கின்றன என்று அனைத்தையும் உங்களுக்கு அவர்களே சொல்வார்கள். நீங்கள் கண் கண்ணாடி கடைக்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் கணினியை பயன்படுத்துகிறவர்கள் என்றால் 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை வெளியே வந்து மரங்களை பார்க்கலாம், இலைகளை பார்க்கலாம். பச்சை நிறமாக இருக்க வேண்டும். பச்சை நிறமாக இருக்கக்கூடிய எவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை அப்படி பார்க்க வேண்டும். நான்காவது, கண்களை சிமிட்ட வேண்டும். கண்களை இப்படி சிமிட்டுவது கண்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சில வழிமுறைகளை, சின்ன சின்ன வழிமுறைகளை பயன்படுத்தி நாம் நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நண்பர்களே. கண்கள் இல்லை என்றால் நம்மால் நம்முடைய வேலைகளை கூட செய்து கொள்ள இயலாது. பிறருடைய உதவியை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆகையால் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.